தைப்பொங்கலை முன்னிட்டு எட்டியாந்தோட்டை ஸ்ரீ கதிர்வேலாயுத சுவாமி ஆலயத்தில் இன்று விசேட வழிபாடுகள் நடைபெற்றன. எட்டியாந்தோட்டையில் நடைபெற்ற இந்த பொங்கல் விழாவில் அமைச்சர்களான HM ஃபவுசி, கபீர் ஹசீம், வேடுவ தலைவர் ஊர்வடிகை வன்னிலத்து உள்ளிட்ட மக்கள் பிரதிநிதிகள் சிலரும் கலந்து கொண்டிருந்தனர். பூஜை வழிபாடுகளை தொடர்ந்து எட்டியாந்தோட்டை சிறிவர்தன மகா வித்தியாலயத்தில் கலாசார நிகழ்வுகள் நடைபெற்றன. மாவட்டத்தில் இந்திய வம்சாவளி தமிழ் மக்கள் சார்பாக ஒரு பிரேயத்தை உறுதி செய்ய வேண்டும். இந்திய வம்சாவளி தமிழ் மக்களுடைய வாக்குகள் பெற்றிருந்தால் 40,000 வாக்குகள் இருக்கின்றன. 25,000 வாக்குகளை பெற்றிருந்தால் பாராளுமன்றத்துக்கு ஒரு தமிழ் பிரேயத்தை சென்றிருக்கான். பொங்கல் விழாவிலே எங்களுடைய இந்து மக்கள் எப்படி ஒன்றிணைந்து செயல்படுகின்றோமோ, எங்களுடைய அரசியல்வாதிகள் தமிழர்கள் என்ற ஒருமைப்பாட்டின் காரணமாக இந்த தைப்பொங்கல் விழாவை நாங்கள் செய்கின்றோம். தேர்தல் காலங்களிலும் இந்த தமிழர்களுக்கு இந்த ஒற்றுமை தேவைப்படுகின்றது. தேர்தல் காலங்களிலும் நாங்கள் தமிழர்கள் என்று நினைத்து ஒன்றாக செயல்பட்டிருந்தோமே ஆனால் இன்று நாங்கள் பாராளுமன்றத்திலே எங்களுடைய பிரேயத்துவத்தை உறுதி செய்திருக்க முடியும்.